ஸ்ரீ தேவி பாகவதம் 302 பகுதி. தேவி பூஜையில் பூர்ணோபசாரங்கள். நாரத முனிவரே, ஆபத்துக்கள் அனைத்தையும் அகற்றி புத்தியையும் முக்தியையும் கொடுக்கும் தேவியின் வழிபாடு முறைகளை கூறுகிறேன், கேட்பீராக. முதலில் ஆச்சமனம் செய்து மௌனமாக இருந்து சங்கற்பம், பூத சுத்தி, மாத்ருபநியாசம் செய்துவிட்டு பிறகு சங்கஸ்தாபனமும் சாதாரண சர்க்கியமும் செய்து அந்த அர்க்கியத்தை கொண்டு அஸ்திர மந்திரத்தால் பூஜை பொருட்களை நீர் தெளித்து சுத்தப்படுத்தி குருவிடம் அனுமதி பெற்று பீட பூஜை அமைத்து தேவியை தியானிக்க வேண்டும். பின் பஞ்சாமிர்தத்தையும் ரச வர்க்கங்களையும் கரும்பு ரசமுடைய 100 கலசங்களையும் மாம்பழ ரசம் உள்ள 100 கலசங்களாலும் தேவிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். கரும்பு சாற்று அபிஷேகம் மறுபிறப்பு ஏற்பட விடாது. மாம்பழ ரச அபிஷேகம் துன்பங்களை நீக்கும். குங்குமப்பூ, கஸ்தூரி கலந்து சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது தேவிக்கு மிகுந்த மனமகிழ்வை தரும். பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தால் கடல் போல செல்வம் பெருகும். அபிஷேகம் செய்யும் போது வேத பாராயணம் செய்தல் வேண்டும். மலர் மாலைகளாலும் வில்வம் இலைகளாலும் புது குறுக்கத்தி மலர்களாலும் அர்ச்சனை செய்வோருக்கு பேரனை போல வாழ்வர். இதன் பின் வாத்திய கருவிகளை இசைத்தல் வேண்டும். தேவி இசைப்பிரியை, அதனால் இனிமையாக இசைத்து பாடின அதில் மயங்கி கேட்ட வரம் தந்தருள்வாள். இதற்கு உதாரணமாக ஒரு கதையை கூறுகிறேன், கேட்பாயாக. பொதிகை மலையின் ஒரு புறத்தில் ஒரு சக்கரவாக பறவை வாழ்ந்தது. அது பறந்து பறந்து தெரியும் போது முக்தித்தலமான காசியை அடைந்து ஜெகன் மாதாவான அன்னபூரணியின் ஸ்தானத்தில் தங்கி தினமும் தேவியை பலம் வந்தது. ஆனால் அது ஸ்வர்க்கத்தை அடைந்து அங்கு பலவிதமாக போகங்களை அனுபவித்து கொண்டு நெடுங்காலம் வாழ்ந்தது. பின்னது பூமியில் பிரகத்ரன் என்ற புகழ்மிக்க அரசனாக பிறந்து வேத உபநிடதங்களை எல்லோருக்கும் உபதேசித்து வந்தது. அதனால் ஆச்சரியப்பட்ட முனிவர்கள் அரசனிடம் சென்று இந்த பெரும் நிலை தங்களுக்கு எவ்வாறு உண்டானது என்று கேட்டபோது அவர் கூறினார், நான் முற்பிறப்பில் ஒரு சக்கரவாக பறவையாக காசியில் இருந்து தினமும் அன்னை அன்னபூரணியை வணங்கி அவளை பலம் வந்ததால் ஸ்வர்க்கத்தை அடைந்து சகல போகங்களையும் அனுபவித்துவிட்டு கல்வி அறிவும் பலமும் உள்ள மன்னனாக பிறந்தேன். இது தேவியின் அருள் என்றான். முனிவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் என்றார் நாராயணர். 302 பகுதி நிறைவடைந்தது.